எங்கள் ஃப்ரெண்டு புனிதாவுடைய பொண்ணோடைய சீமந்தத்துக்கு, அதாவது வளைகாப்புக்காக எல்லாரும் ரெடியாகி எல்லாருமே போயிட்டோம். பயங்கர எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எப்போயுமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், ரொம்ப கலாட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிரிப்போம், பேசி சிரிப்போம், எல்லாம் நடக்கும், எல்லா விஷயம் அதில் நடக்கும். அவ்வளோ பிரச்சனைகளும் பண்ணுவோம், எல்லாமே நடக்கும். எவ்வளோ ஆனாலும் நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாகவே இருந்துக்கிட்டு இருப்போம்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஹாப்பியாக இருந்தால் கூட சில சமயம் பயங்கரமான சண்டையை போட்டுப்போம். சண்டையை போட்டு ஒரு வருஷம் 2 மாதம் ஒரு வருஷம் கூட பேசாமல் இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எங்கள் சண்டையை மறந்துட்டு எல்லாம் ஒன்றா பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுதாங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அதுதான் வேணும். எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் மனசுக்குள்ளே தூக்கி வச்சு பாரமாக வச்சு திரியவே கூடாது. எல்லாம் ஒரு பிரச்சனைகள் இது நடக்கிறப்ப நம்ம என்ன செஞ்சிடணும், அவங்க கூட பேசி சிரித்து சந்தோஷமாக மாறிடணுங்க. இதுதாங்க வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. நம்ம என்னத்தை பகை அப்படியே மனசுக்குள்ளே வச்சு தூக்கிட்டு போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்படி இருந்தால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே இருக்குது? ஆனாலும் இதை சந்தோஷமாக மாற்றிக்கிறது நம்மளோட கையில் தாங்க இருக்குது. அதனால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயோ போயிருந்தால் கூட எல்லாருமே ஒரு சந்தோஷமாக, எவ்வளோ பகையாக இருந்தாலும் நம்ம அங்கே பேசி சிரித்து சந்தோஷமாக மாறிடுனாங்க. அது தாங்க வாழ்க்கை. இவங்கெல்லாம் மதுரைக்கு போயிட்டாங்க. இப்போ மதுரை இந்த ஃபங்க்ஷனுக்காகவே மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. அதனால் எல்லோரும் ஒன்று கூடி ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்ததுன உடனே எல்லாத்தையும் ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி டூர் வேறு போவோம். உங்களுக்கு நான் வீடியோவில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். அந்த டூர்லாம் போவோம். அதை பற்றின சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மக்களை இவங்களை அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து அந்த குழந்தையே பார்க்க நாங்கள் எல்லோரும் குடும்பமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளஸ் பண்ணியாச்சு. எல்லோரும் இப்போ சாப்பிடவும் கிளம்பி போயாச்சு. ஒரே கலாட்டா தான், ஜாலி தான், என்ஜாய்மெண்ட் தான். போங்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்கும். மன சந்தோஷத்தோட சொல்லுங்க. ஆமோதிக்கிறோம்.